திருச்சிற்றம்பலம். தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் இந்த வீடியோவில் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டு மலையின் சிறப்புகளை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அங்கே பல ஆண்டுகளாக இந்த மலையை கொண்டாடி வர்றாங்க மக்கள். அடிவாரத்தில் கைலாசநாதருக்கு ஒரு அருமையான திருக்கோயில் இருக்குது. அங்கே அருமையான ஒரு நந்தியை வடிவமைச்சு வச்சுருக்காங்க. 12ஆம் நாள் வைகாசி திருவிழாப்போ அந்த கைலாசநாதர் திருக்கோயிலில் கைலாசநாதருக்கு, முருகருக்கு, விநாயகருக்கு, அம்மையப்பருக்கு, நடராஜ பெருமானுக்கு, நால்வர் பெருமக்களுக்கு ஒரு சேர அபிஷேகம் நடக்கும் பாருங்கள். கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அதையெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். 12ஆம் நாள் திருவிழா அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் திருத்தேர் வடம் பிடித்தல். திருத்தேர் நிலை சேர்ந்தவுடன் அருள்மிகு ஆதிகேசவ பெருமான் தேரோட்டம். திருத்தேர்கள் நிலை சேர்ந்தவுடன் வன்னியர் சமூகத்தினரால் வண்டிக்கால் உற்சவம். அடுத்து நடராஜர் தரிசனம், கொடியிறக்கம். திருச்செங்கோடு வகை குங்குவேந்தன் செட்டியார்கள் சமூக சேவா சங்கத்தினரால் அபிஷேக ஆராதனை. ஏழுகரை செல்லங்கூட்டத்து கவுண்டர்களால் நடத்தப்படும் நேரடி மண்டப கட்டளை, எம் ராஜ கவுண்டர் கட்டளை, கணக்குப்பிள்ளை மண்டபம், கார்காத்த வேளாளர் மண்டப கட்டளை திருக்கோயில் சார்பாக நடைபெற்றது. தயிர் அபிஷேகம். ஆடல் வல்லானுக்கு தயிர் அபிஷேகம். உமையூர் பாகனுக்கு தயிர் அபிஷேகம். செங்குட்டு வேளவனுக்கு தயிர் அபிஷேகம். ஆடல் வல்லானுக்கு இளநீர் அபிஷேகம். செங்குட்டு வேளவனுக்கு இளநீர் அபிஷேகம்.
திருமஞ்சன அபிஷேகம். அதுக்கு பின் நம்ம மலை ஏறுறதுக்கு வர்றபோது விநாயகரையும் முருகரையும் தரிசித்துட்டு அப்படியே மேலே ஏறினோம்னா நாகர் கோயில் இருக்குது. அருமையாக அந்த பாறையிலேயே 60 அடி நீளத்துக்கு 2 பக்கமும் நாகரோட சிலையை பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்கிறாங்க. இங்கே மக்களெல்லாம் வந்து நாகதோஷம் போகிறதுக்காக அர்ச்சனை செஞ்சு அர்ப்பணிச்சுட்டு போவாங்க, வேண்டிக் கொள்வார்கள். அப்படியே மலை மேலே ஏறினோம்னா 60 படி இருக்குது. மக்களெல்லாம் ரொம்ப நம்பிக்கையாக இந்த பொய் சத்தியமெல்லாம் பண்ணாங்கன்னா அங்கே போய் வேண்டிக்குவாங்களாமா, நீதி வழங்கணும் அப்படின்னு சொல்லி. அப்படி 60 படியிலுன்னு நீதி வழங்குற படியாக வணங்கிட்டு வர்றாங்க மக்கள். அப்படியே மேலே போனோம்னா அம்மையப்பருக்கு அப்போவே பெண்களுக்கு சம உரிமை கொடுக்க வேண்டும் என்று சிவன் சக்திக்கு
பாதி உருவம் கொடுத்து அர்த்தநாரீஸ்வரராக காட்சியளிக்கிறார். அங்கே ஒரு தண்ணீர் ஓடும் சுனை இருக்கிறது. அது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. அந்த மலை மேலேயே தண்ணி வர்ற மாதிரி இருக்குன்னா பார்த்துங்களேன். அங்கே ஒரு மரகதலிங்கம் வச்சு பூஜை பண்ணிட்டு வர்றாங்க. அதுவும் ஒரு சிறப்பு. அடுத்தது செங்கோட்டு வேலவர் சந்நிதி ஒன்று இருக்குது. அங்கே அருமையாக செங்கோட்டு வேலவனுக்கு, அந்த வெற்றிவேல் முருகனுக்கு பூஜை பண்ணிட்டு வருவாங்க. ஸ்ரீதேவி, பூதேவி, சீனிவாச பெருமாள், இவங்களுக்கு அங்கே ஒரு திருக்கோயில் இருக்குது. இவங்களெல்லாம் வணங்கிட்டு அப்படியே இன்னும் மேலே நம்ம உச்சிப்பிள்ளையாரை சந்திக்கிறதுக்கு அங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் படியே சில இடங்கள் இருக்காது. அப்படியே போனோம்னா அங்கே ஒரு உச்சி பிள்ளையார் கோயில். அதில் என்ன விசேஷம்னா, குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் வேண்டி அந்த உச்சி பிள்ளையார்கிட்ட வேண்டிட்டா குழந்தை பேர் கிடைக்குன்னு ஒரு ஐதீகம் இருக்குது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த காலத்திலேயே ஒரு பெரிய, அந்த கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய பாறை இருக்கும். அந்த பாறை ஒட்டின மாதிரி பார்த்தா ஒரு அடியும் கூட இருக்காது இடம். ஆனால் பெரிய பாறை. அதையை இப்படி பிடிச்சிட்டே அதையை கிராஸ் பண்ணி அந்தல போவாங்க. அங்கிருந்து பார்த்தா கீழே அடிவாரம் டீலாவாக தெரியும். பயமாக இருக்கும். ஆனால் அதையும் மீறி சில பேரெல்லாம் போயிருக்கிறாங்க அப்படின்னு நான் பார்த்துருக்குறேன். நானும் அங்கே போய் பார்த்துருக்குறேன். எவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த திருச்செங்கோடு மலையை நாம் பார்க்கணும் இல்லைங்க. சமீபத்தில் தான் வைகாசி திருவிழா மிகச்சிறப்பாக நடந்தது. இதில் பல பேர் தன்னார்வமாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொறுப்பெடுத்துட்டு இந்த விழாவுக்கு சிறப்பாக செய்துட்டு வர்றாங்க. அதையே நம்ம இப்போது அழைப்புதலோடு பார்க்க போகிறோம். வைகாசி விசாகர் திருவிழா திருச்செங்கோடு முதல் நாள் நிகழ்ச்சி 1/6/2025 திருமலையில் கொடியேற்றம். இரண்டாம் நாள் திருவிழா தெய்வத்திரு TS பட்டாபிராமன் முன்னாள் MP அவர்களின் சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனை கட்டளை. 12 மணிக்கு நெய்க்காரப்பட்டி திரு சடையப்ப கவுண்டர் வகையரா, கைலாசம்பாளைய கவுண்டர்கள், கோபுரவாசல் மண்டப கட்டளை. மாலை 5 மணிக்கு நகரத்து செட்டியார்கள் மண்டப கட்டளை. 3ஆம் நாள் திருவிழா 3/6 காலை 7 மணிக்கு செங்கோடு செல்லக்குமர கவுண்டர், செங்கோட கவுண்டர் குடும்பத்தாரால் சிறப்பு அபிஷேக ஆராதனை கட்டளை. காலை 10 மணிக்கு கர்ணிக்கர் உள்சுனை மண்டப கட்டளை. பகல் 1 மணிக்கு அகரம் வெள்ளாஞ்செட்டியார் மண்டப கட்டளை. மாலை 4 மணிக்கு திருச்செங்கோடு வகை கொங்குவேந்தன் செட்டியார் சமூக சேவா சங்கத்தினரால் மேற்கு கோபுர வாயில் மண்டப கட்டளை. 4/6 4ஆம் நாள் திருவிழா மதியம் 1:35 மணிக்கு மேல் சுவாமி திருமலையிலிருந்து நகருக்கு எழுந்திருளல். மாங்கனி அபிஷேகம் உபயதாரர் திரு T முத்துசுவாமி சின்னப்பண்ணக்காரர். பகல் 1:30 மணிக்கு மேல் ராசிபுரம் மல்லசமுத்திரம் விளியங்குள கொங்கு நாட்டு வேளாளர் கவுண்டர்கள் ராஜகோபுர வாயில் மண்டப கட்டளை. மோரூர் கண்ணங்குள பெரிய வகையரா நாட்டு கவுண்டர்களின் இளைப்பாற்றி மண்டப கட்டளை. 2 மணிக்கு மேல் தேவரடியார் மண்டப கட்டளை. குமரமங்கலம் தூரன் குளக்கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் மண்டப கட்டளை. சான்றோர்குல நாடார் மண்டப கட்டளை. 60ஆம் படி மண்டப கட்டளை. 5/6 5ஆம் நாள் நிகழ்வு 7 மணிக்கு மௌசி கண்ணங்குள கொங்கு நாட்டு வேளாளர் மண்டப கட்டளை. பூதம் அனுமான் கிடா பெருச்சாலி வாகனத்தில் ஊர்வல காட்சி. இரவு 12 மணிக்கு எழுமத்தூர் பனங்காட்டான் குளத்தார் மண்டப கட்டளை. அதிகாலை 3 மணிக்கு வாணியர் மண்டப கட்டளை. வெள்ளி அன்னப்பட்சி வாகன காட்சிகள். அறக்கட்டளை ஆராதனை. 6/6 6ஆம் நாள் விழா 9 மணி சுவாமி புறப்படுதல், திருமலை கிரிவலம் வர எழுந்தருளல். 9:30 மணி அருள்மிகு அழகு முத்துமாரியம்மன் கோயில் கட்டளை. 10 மணி அருள்மிகு பெரிய ஒக்கிலியம்மன் திருக்கோயில் கட்டளை. 10:30 மணி
தமிழ்நாடு குளாளர் படித்துறை மண்டப கட்டளை 11 மணி வில்வ விநாயகர் சாவுடி வெள்ளாஞ்செட்டியார் மண்டப கட்டளை 12 மணி மண்டகாபாளையம் மாரியம்மன் கோயில் கொங்கு வேளாள கவுண்டர் சமுதாய மண்டப கட்டளை. மாலை 5 மணி மலையடிக்குட்டை நகரத்து செட்டியார்கள் மண்டப கட்டளை. 6 மணி கரட்டுப்பாளையம் நாககிரி பண்டிதர் மண்டப கட்டளை. 7 மணி வாளரை கேட் ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரர் முதல்படி மண்டப கட்டளை. 7:15 மணி கொங்கு ஏழரை நாடு அருந்ததியர் குல மண்டப கட்டளை. 7:30 மணி வன்னியர் குல சத்திரியர் மண்டப கட்டளை. 11 மணிக்கு 24 மணி தெலுங்கு செட்டியார் மண்டப கட்டளை. அதிகாலை 3 மணி திருச்செங்கோடு ஏழுகரை நாட்டு செங்குந்தர் முதலியார்கள் மண்டப கட்டளை. வெள்ளி யானை வாகனம் திருமுலைப்பால் உற்சவம். 7/6 7ஆம் நாள் திருவிழா. காலை 7 மணி திருஞான சம்பந்தர் உற்சவம். கட்டளைதாரர் டி.ஏ. சேதுபதி ராமலிங்கம். காலை 9 மணி சுவாமி பல்லக்கில் புறப்பாடு ஆதி சைவ இளைஞர் சங்கத்தினரால் நடைபெறும். காலை 10 மணி டாக்டர் பி. சுப்பராயன் அவர்கள் மண்டப கட்டளை. மாலை 4 மணி ஜமீன்தாராணி நல்லையம்மாள் அவர்கள் உபயம் வெள்ளிக்குதிரை வாகனம். கட்டளைதாரர் டி.எம். காளியண்ண கவுண்டர். 7 மணி தொண்டைமண்டல முதலியார் கனகசபை மண்டப கட்டளை. இரவு 9 மணி விஸ்வ பிராமண மகாஜனங்களின் மண்டப கட்டளை. இரவு 11 மணி அகரம் வெள்ளாஞ்செட்டியார் மண்டப கட்டளை. சிம்மம் வெள்ளிக்காலை வாகனம். அதிகாலை 2 மணி அருள்மிகு கைலாசநாதர் ஆலயத்திற்கு எழுந்தருளல் அறக்கட்டளை ஆராதனை. 8/6 8ஆம் நாள் திருவிழா. காலை 7 மணி சுவாமி புறப்படுதல். 9 மணி மோரூர் கிளாம்பாடி கருவேப்பம்பட்டி கொங்கு வேளாள கண்ணங்குளத்தார் மண்டப கட்டளை. 10:30 மணி வேட்டுவ கவுண்டர்கள் மண்டப கட்டளை. 12 மணி கூரைக்கூட்டு கவுண்டர்கள் பெரிய திப்பக்குள மண்டப கட்டளை. 1 மணி விஸ்வ பிராமண நந்தவன சாவடி மண்டப கட்டளை. 2:30 சட்டையம்புதூர் செங்குந்தர் முதலியார் மண்டப கட்டளை. சூரியம்பாளையம் செங்குந்தர் முதலியார்கள் சமுதாயத்தினர் மாரியம்மன் கோயில் கட்டளை. மாலை 6 மணி சாணார்பாளையம் கவுண்டர்கள் நாடார்கள் மாரியம்மன் கோயில் கட்டளை. இரவு 10 மணிக்கு கவரை நாயுடுமார்கள் மண்டப கட்டளை. திருக்கைலாய வாகனத்தில் திருவீதி உலா. 9/6 9ஆம் நாள் திருவிழா. காலை 5 மணி முதல் தென்னிந்திய சிவாச்சாரியார் தெலுங்கு சங்கத்தினரால் திருக்கல்யாண உற்சவம் அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் திருமண மண்டபத்தில் நடைபெறும். காலை 9:15 மணிக்கு திருமாங்கல்ய தாரணம். 10:15 மணிக்கு அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் பரிவாரங்களுடன் திருத்தேருக்கு எழுந்தருளல். PHP காலனி அருள்மிகு வைகுண்ட வெங்கடேச பெருமாள் அஷ்டலட்சுமி கோவில் கட்டளை. அருள்மிகு ஆதிகேசவ பெருமாள் 24 மணி தெலுங்கு செட்டியார்கள் மண்டபத்தில் வெள்ளி கருட வாகனத்தில் காட்சியருளல். காலை 10:30 மணிக்கு அருள்மிகு விநாயகர் அருள்மிகு செங்கோட்டு வேலவர் திருத்தேர் வடம்பிடித்தல். மாலை 4 மணிக்கு அருள்மிகு விநாயகர் அருள்மிகு செங்கோட்டு வேலவர் திருத்தேர் வடம்பிடித்தல். இரவு 10 மணிக்கு அருள்மிகு ஆதிகேசவ பெருமாள் திருக்கல்யாணம். கவரை நாயுடு சமூகத்தர் கட்டளை. வெள்ளிக்குதிரை வாகனம் திருவீதி உலா. 10/6 10ஆம் நாள் திருவிழா. காலை 8 மணிக்கு அருள்மிகு ஆதிகேசவ பெருமாள் திருத்தேருக்கு எழுந்தருளல். காலை 10:45 மணிக்கு அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் திருத்தேர் வடம்பிடித்தல். 11/6 11ஆம் நாள் திருவிழா. காலை 9 மணிக்கு அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் திருத்தேர் வடம்பிடித்தல். 12/6 12ஆம் நாள் திருவிழா. காலை 8 மணிக்கு அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் திருத்தேர் வடம்பிடித்தல். அனைத்து நிகழ்வுகளையும் வீடியோவாக தொகுத்து வழங்குகிறோம். என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா பொன்னம்ப
அல்லவா உன்னம்பலத்தவா என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா நீ என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா உன்னப்பன் அல்லவா உன்னம்பலத்தவா உன்னப்பன் அல்லவா உன்னம்பலத்தவா சொப்பனமோ இந்தன் அப்பன் திருவருள் சொப்பனமோ இந்தன் அப்பன் திருவருள் கற்பிதமோ என அற்புதம் இதுவே கற்பிதமோ என அற்புதம் இதுவே அடிய பாதனே அம்பலவானனே அடிய பாதனே அம்பலவானனே நின்னான் கருணையே ஏழை அறிவேனோ நின்னான் கருணையே ஏழை அறிவே. இத்திருக்கோயிலில் அம்மையப்பருக்கும் நடராஜருக்கும் அபிஷேகம் பண்ணுறாங்க பாருங்க. அந்த கைங்கரியத்தை எங்கள் வேந்தன் குல செட்டியார் வந்து கையில் எடுத்து செய்கிறாங்க. அது மட்டும் இல்லை, எங்கள் மூதாதையர் இறைவனின் அருளால் உண்மை சம்பவம் கல்வெட்டுக்களுடன் வாய் பேச முடியாத தன் மகனை இறைவனை வேண்டி தேர் சக்கரத்தில் வைத்த பக்தர் பாததுளி சுந்தரியம்மாள் உமைபாகன் உண்மை சரித்திரத்தை தெரிந்து கொள்ளுங்கள். குழந்தையே இல்லாமல் குழந்தை பிறந்துருச்சு. அந்த பையனை வளர்த்துறாங்க. அவருக்கு பேச்சு வர்றதில்லை. ரொம்ப நொந்து போய் இது மாதிரி தேர் திருவிழா நடக்கிறப்போ தேர் வருது பாருங்க, அந்த இடத்துல தன்னுடைய பையனை போட்டுடுறாங்க. எனக்கு ஒன்றா பேச்சு மகனுக்கு வேணும், இல்லைன்னா மகனே இல்லாட்டியும் பரவாயில்லைன்னு இறைவனை வேண்டி போட்டுடுறாங்க. என்ன அதிசயம் பாருங்க. அந்த குழந்தை போட்டிருக்க இடத்துல வந்தோடனே தேர் சக்கரம் அப்படியே ஜம்ப் ஆகி கீழே வந்துடுது. அவன் அப்பா அம்மா அப்படின்னு எந்திரிக்கிறான் அந்த குழந்தை. எவ்வளோ அற்புதமான நிகழ்ச்சிங்க இது. உண்மையாக நடந்திருக்குங்க. அந்த தேர் சக்கரம் கூட இப்போ எடுத்து வச்சுருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, எங்கள் மூதாதையர் பேர் போட்டு அங்கே ஒரு சத்திரமே இருந்தது. இப்போது மேற்கு கோபுரத்தை வந்து எங்கள் குலத்துக்காரெல்லாம் போய் அதை கட்டி வருடம் இந்த வைகாசி திருவிழாவுக்கு எல்லாரும் போய் அந்த இறைவனுக்கு அபிஷேகம் ஆராதனை பண்ணி சிறப்பு பூஜைகள் பண்ணி சிறப்பாக கொண்டாடிட்டு வர்றாங்க. எவ்வளவு சிறப்பு பார்த்தீங்களா? என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆனந்தமாக பொருட்கள் வாங்க ஸ்ரீ ஆனந்தா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், பல்லடம், திருச்சி ரோடு. அழகுக்கு அழகூட்டும் ஃபேன்சி ரகங்கள், கம்மல், வளையல், பொட்டு, செயின் மற்றும் லிப்ஸ்டிக், நெயில் பாலிஷ். குழந்தைகள் விளையாடுவதற்கு விளையாட்டு பொருட்கள், பரிசு கொடுப்பதற்கு பரிசு பொருட்கள், இதெல்லாம் நீங்களே விலை குறைவாக பார்த்து வாங்கலாம். வாட்ஸ்அப்பில் கஸ்டமர் ஆர்டர் அனுப்பினா நாங்கள் பொருட்களை செலக்ட் பண்ணி கட்டி வச்சிருவோம். நீங்கள் பே பண்ணிட்டு எடுத்து செல்லலாம். அம்மா எனக்கு ஸ்கூல் பேக் வாங்கித்தாமா. இந்த கடையில் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்கம்மா. ஒரு பேக் வாங்கினா உன்னோட லஞ்ச் பேக் ஃப்ரீயாக தராங்கம்மா. இந்த ஆஃபர்களுடன் மாதம் எங்களிடம் பொருட்கள் வாங்கும் கஸ்டமர்களுக்கு லாயல்டி பாயிண்ட் கொடுக்கிறோம். கம்ப்யூட்டர் பில்லிங், நீங்கள் ரூபாய் 3000க்கு மேல் பொருட்கள் வாங்கினால் 4 கிலோமீட்டருக்குள் இருந்தால் உங்களுக்கு டோர் டெலிவரி கொடுக்க காத்து கொண்டிருக்கிறோம். எங்களது மற்றும் ஒரு ஹோல்சேல் மளிகை கடை ஆனந்தா ஸ்டோர்ஸ் பல்லடத்திலே 28 ஆண்டுகளாக இயங்கி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ஸ்ரீ ஆனந்தா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் கடந்த 1.5 ஆண்டுகளாக உங்கள் ஆதரவுடன் வெற்றி நடை போடுகிறது பல்லடத்தில்.